என் பேர் லட்சுமி சார். கருவட்டி கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருக்கேங்க சார். எனக்கு ஒரே பையன் சார், அருள் பாண்டியன் ஒரே பையன் சார். அவன் எஸ்எம்ஐ ஆப்ரேட்டர். எங்களை மனக்கட்டு எடுத்ததுக்காக, இடம் எடுத்ததுக்காக அவங்க போய் எஸ்எம்ஐ ஆப்ரேட்டருக்கு 10 மாதமாக வேலைக்கு போயிட்டுருக்காங்க சார். அவன் போயிட்டு எங்கள் பெண் வீட்டில், பெரிய பொண்ணு வீட்டில் தங்கிட்டு இங்கே ஒலையா சீரமாக இருக்குது, இங்கே போக முடியலன்ட்டு பெரிய பொண்ணு வீட்டில் இருந்து வந்தாங்க சார். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பஷி விட்டு பெரிய பொண்ணு வீட்டிலேருந்து வந்துட்டு சனிக்கிழமை அன்னைக்கு என் வீட்டுக்கு 3 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு கறிவீட்டிக்கு வந்துட்டான் சார். கறிவீட்டிக்கு வந்து ரோட்டு தெருவில் மினி டேங்க் இருக்குது சார். அதில் போய் குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு என் புள்ள மணிகண்டனும் சுபாஷங்கிறவனும் 3 பேர் சேர்ந்து என் புள்ளையும் அவனும் போயிருக்காங்க சார். இந்த 4 மணிக்கெல்லாம் 4, 5 அதுக்குள்ளே போனாங்க சார். போனதுக்கப்புறம் என் பிள்ளைய நான் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நான் பார்க்கலைங்க சார். நைட்டு ஃபுல்லாக நாங்கள் ஃபோன் போட்டு பார்த்தோம், சுவிட்ச் ஆஃப்னு வந்தது. திரும்பி 12:26க்குலாம் ஒரு ஃபோன் வந்தது சார் என் பிள்ளை நம்பர்லேருந்து. ஃபோன் எடுத்துக்கு என் பிள்ளை எடுத்து உடனே இங்கடா அடிக்க செருப்பாட்டி அடிக்கிறேன் வாடான்னு சொல்லி கூப்பிடுதுங்க சார். பாப்பா நான் காலையில் வந்துடுறேன் பாப்பான்னு சொன்னாங்க சார். அதே செங்கல் ஐயோ அப்பா புள்ள எங்கே இருக்கான் நான் கேட்குறேன் சார். அம்மா அது போடுறதுக்குள்ளே சின்ன பொண்ணு போடுறதுக்குள்ள அப்படியே அதே செகண்டில் 12 மணிக்கெல்லாம் ஃபோன் ஆஃப் ஆகிடுது சார். போடவே முடியல, பேசவே முடியல. இது வரைக்கும் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வந்ததுங்க சார். நானும் 12 சரிம்மா அங்கே இடம் கொடுத்த ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட இருப்பான், பயந்துட்டு குடிச்சிருப்பான், ஏதாவது செஞ்சிருப்பான்னு கேட்டேன் சார். அவன் போயிருப்பான்னு நாங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டையும் விசாரிச்சுட்டு யார் போனா என்னங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். சுபாஷங்கரன் போயிருக்கான் சார். சுபாஷங்கரன் போய் கேட்டதுக்கு அவன் வந்து நான் 7 மணிக்கெல்லாம் ஆத்துமேட்டு தெருவில் கொண்டாந்து விட்டுட்டேன்னு சொல்கிறேங்க சார். எனக்கு முறையிட வந்திருக்கு. என் பிள்ளைக்கு சாவுக்கு தீர்வு கிடைக்கணும் சார். என் பிள்ளையாவே தற்கொலையை பண்ணிட்டான்னு சொல்கிறாங்க சார். அதை நான் நம்ப மாட்டேன் சார். அந்த மணிகண்டனை தவிர வேறு யாரும் செய்யலைங்க சார். அவன் எப்படி என்கிட்ட வந்து தகவல் சொல்லியிருக்கணும் சார். அவனே தப்பே செய்யலனாலும் 3 போன இடத்துல 2 பேர் மட்டும் எப்படிங்க சார் வீட்டுக்கு வந்தான்? அவனுக்கு தகுந்த மரியாதை என் பிள்ளைய காணணும். நான் போய் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நான் போய் தகவல் கொடுக்குறேன் சார் போலீஸ் ஸ்டேஷன், சேத்தியத்தை ஸ்டேஷனில். அவங்க எந்த ரியாக்ஷனும் எடுக்கல சார். உன் பிள்ளை தலைமறைவா இருப்பாமா, உன் பிள்ளை அங்கே போனா போச்சு அங்கே இருப்பாமா. என் பிள்ளை நான் தீவிரவாதியா சார் போய் தலைமறைவா இருக்கிறதுக்கு? என் ஒத்த பிள்ளை பெற்றுச்சு. எங்கள் வீட்டை எந்த பிரச்சனையும் இல்லைங்க சார். ஒரு பொண்ணை காதலிச்சா ஒரு பொண்ணு வீட்டுக்கு போனா அது பிரச்சனை எதுவுமே இல்லைங்க சார். என் பிள்ளை வேலை உண்டு, என் வீடு உண்டு, என் பொழப்பு உண்டுன்னு நான் சொல்றது என் பிள்ளைக்கு அப்பா. என் பிள்ளை சொல்றது நாங்கள் கேட்பச்சு. என் கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லைங்க சார். என் பிள்ளை சார் இங்கெல்லாம் இடம் இல்லாத விருதாச்சலம் ஆத்துல போய் எப்படி சார் தற்கொலை பண்ணிட்டான்னு போலீஸ் எல்லாம் 3 ஸ்டேஷன்லையும் சொல்றாங்க சார். ரிப்போர்ட் எப்படி சார் தற்கொலை பண்ணுவா? எங்க ஊர்ல இடம் இல்லைங்களா சார்? வாங்கல சார். எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைச்சாங்க சார் வாங்குவோம். நாங்க வாங்க மாட்டோம் சார். அப்படி நீங்க அப்படி எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து சொல்லலைன்னா எங்களோட எல்லாத்தையுமே நாங்க ஒப்படைச்சிட்டு நாங்க தேசம் தாண்டி தேசம் எங்கேயாவது போயிடுறோம் சார். இந்த நாட்டில் வாழணும்னு அவசியமே இல்லைங்க சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.